ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி சென்சாரை நம்ம எப்படி ஆர்டினோ மூலியமாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஜம்பர் கேபிள்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சென்சார் அண்ட் ஆர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு அண்ட் ஆர்டினோ யூனோ யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெஸ்பிரேட்டரி சென்சார் அப்படின்றது ஒரு 3 பின் சென்சாரு. ஸோ இதில் மொத்தமாக 2 எல்இடி இருக்கும். ஒன்று வந்து பவர் எல்இடி, இன்னொன்று அவுட்புட் கிடச்சிதுன்னா அது பிளிங்க் ஆகிறதுக்கு ஒரு எல்இடி இருக்கும். இதில் வந்து ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சுருப்பாங்க. இதுக்கு நம்ம பொட்டன்ஷியல் மீட்டரை நம்ம வேல்யூஸை வேரி பண்ணியிருக்காக ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சுருப்பாங்க. இது ஒரு அனலாக் சென்சார். இந்த சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ஃபேஸில் வச்சு நம்ம ப்ரீத் ரீடிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் அந்த ரெஸ்பிரேட்டரி சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இது 3 பின்ஸு, பவர் சப்ளை அண்ட் கிரவுண்டு அண்ட் ஏ0. ஸோ இப்போ பவர் சப்ளைக்கு 5 வோல்ட்டு, 5 வோல்ட் பின் எடுத்து 5 வோல்ட்டு கொடுத்துருங்க. ஃபைவ் வோல்ட் பின் எடுத்து 5 வோல்ட்டுக்கும், கிரவுண்ட் பின் எடுத்து கிரவுண்டுக்கும் அண்ட் அவுட் பின் எடுத்து ஏ0க்கு கொடுக்கணும். நம்ம ப்ரோக்ராமில் என்ன பின் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம ஸோ இப்போ கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ பிசியில் ஆர் லேப்டாப்பில் நம்ம இப்போ ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி நம்ம அவுட்புட் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. யூஎஸ்பி கேபிள் எடுத்து ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணிவிட்டு கோட் அப்லோட் பண்ணுறது நம்மளோட பிசிலையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ கோட் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் ரெஸ்பிரேட்டரிக்கான ப்ரோக்ராமு. ஃபஸ்ட்டு serial.begin எனேபிள் பண்ணிவிட்டு அடுத்து ஏ0ல் நம்ம சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வாய்ட் லூப்பில் வந்து சென்சார் வேல்யூ அப்படின்ற ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அனலாக ரீட் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ 1000 to 1023 வரைக்கும் ரீடிங்ஸ் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது 10 பிட் ஏடிஷனால் அந்த 1023 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ போர்டு செக் பண்ணுங்கள். போர்டு ஆர்டினோ யூனோ போர்டு செக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எந்த பின்னு கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா யூஎஸ்பி அது காட்டுச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு கோடை அப்லோட் பண்ணிக்கோங்க. கோட் அப்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் சீரியல் மானிட்டர் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ரீடிங்ஸ் கீழே பிரிண்ட் ஆகும். அதை நீங்கள் கீழே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதில் ஏர் பட்டுச்சு அப்படி நம்ம ஊதணும், ஏதாவது நம்ம சுவாசிக்கும் போது ப்ரீத் இன் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த ரீடிங்ஸ் வந்து கீழே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ரெஸ்பிரேட்டரி சென்சாராக நம்ம ஆர்டினோ மூலியமாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி இது ஹாஸ்பிட்டல்ஸில் அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க இதை. தேங்க்யூ.